விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம், அந்தியூர்லேருந்து பருகூர் போகிற ரோட்டில் கோயிலூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு 7 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இந்த 7 ஏக்கரை தோட்டத்தினோட கிணறு தான் இந்த கிணறு. ஒரு கிணறு, ஒரு போரு தனிப்பட்ட முறையிலைங்க, இது கூட்டில் எதுவும் கிடையாது. சர்வீஸ் 5 HP சர்வீஸு. கிணறு பார்த்துட்டிங்க, மீதி விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ இந்த பாக்குத்தோப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து பொலிங்க, அதாவது தென்பக்கத்து பொலி, தெற்கு சைடு பொலி. இப்போ நீங்கள் பார்க்குறது மேற்கு திசையில் இந்த வயல் வந்து கடைசி வரைக்கும், அந்த சின்ன தென்னை மரத்து வரைக்கும். இந்த தென்னை மரம் தெரியுதுங்களா, இது இந்த கடைசி வரைக்கும். அந்த கரண்ட கம்பம் தெரியுது வருங்க, 2வது மரம், ஃபஸ்ட்டு மரம் இல்லை 2வது மரம், அந்த கடைசி வரைக்கும் இந்த நெட்டு முழுசாக வந்துடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் போட்டிருக்குதுங்கள, அந்த காடு இதுக்கு சேராது. இது பார்த்திங்கன்னாங்க, இந்த குறையாக கிடக்குதுல்ல இந்த காடு முழுசுமே. இதுக்கு அடுத்தது வடக்கு சைடு பார்த்திங்கன்னா அட்ஜாயின்ட்லேயே இந்த மஞ்சள் காடு இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் காடு வேற ஒருத்தருது. அதுக்கப்புறம் அந்த குறையாக கிடக்கிறது இந்த காட்டுக்கு சேர்ந்தது. நடுவில் வந்து வேற ஒருத்தர் பங்கு வந்துடுது. பார்த்திங்கன்னா இந்த மஞ்சக்காடு வந்து வேற ஒருத்தர் பங்கு. இந்த மஞ்சக்காடு கடைசி வரைக்கும் தாங்க. அந்த பக்கம் அந்த கரும்பு காட்டுக்கு மஞ்சக்காட்டுக்கு நடுவில் பாருங்க ஒரு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்டுக்கு 7 ஏக்கரா கட்டுப்பட்டது தான். அதுவும் இதில் வந்து இந்த மஞ்சக்காடு சிக்கிடுச்சு. என்னன்னாங்க, இப்போ வந்து இந்த மஞ்சக்காடு பரிவர்த்தனை பண்ண முடியாது. நாம் வாங்கினதுக்கப்புறம் பரிவர்த்தனைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்கினதுக்கப்புறம் பரிவர்த்தனை வண்டி ஒரே நேராக நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீடிட்டனோட தகவலுங்க. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா குபேர மூல வயல், அந்த வயல் நல்லா நீட்டமாக இருக்குது. இந்த பக்கம் அக்னி மூல வயலும் தென்னை மரம் தெரிகிறது, அக்னி மூலையும் இருக்குது. நடுவில் மட்டும் இந்த பிட்டு இல்லை. அப்புறம் மறுபடியும் இங்கே கீழே இந்த தென்னை மரத்து வரைக்கும் இந்த தென்னை மரம் தெரியுதுங்களா, இதில் வந்து ஒன்று சேர்ந்துக்குதுங்க. இந்த பக்கம் வந்து நான் பார்த்தோம்ல கிணறு, அந்த கிணத்துலேருந்து இந்த பக்கம் இந்த மக்காச்சோளத்து வரைக்கும் ஒரே இடமா போய்க்குது. போயிட்டு நேராக வந்து தாரோடு வரைக்கும் வந்து ஒரு 150 அடி அகலத்தில் ஒரே நீலியாக போயிடுதுங்க. மொத்தமாக 7 ஏக்கரு. பாருங்கள் இந்த லைன் தென்னை மரம்லாம் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த வாழைக்கு பாக்குக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கிற இந்த குறைய போட்டிருக்கிற காடும், இந்த பகுதியில் வந்து மஞ்சள் வந்து நடுவில் சிக்கி போச்சு. இந்த மஞ்சள் காட்டை விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சொட்டை தெரியுதுங்களா, இது விளக்கமாகவே காட்டிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த சொட்டை, இந்த கரும்பு காடு விட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த குறை கிடக்கிற காடு, இது ரெண்டும் ஒருத்தர் தான். இந்த 7 ஏக்கராக கட்டுப்பட்டது தான். அதனால் இந்த பக்கம் குபேர மூலையும் சரி அக்னி மூலையும் சரி ரெண்டுமே கட்டாகலை. நடுவால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மஞ்சள் காடு வந்து இடையில வேற ஒருத்தர் பங்கு வந்துடுது. அதுவும் வந்து பின்னால் பரிவர்த்தனை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கடைசியாக கூப்பிடுங்க, அதனோட தெளிவு சொல்கிறேன் நான். இந்த தென்னை மரத்து வரைக்கும் தான் இந்த அமைப்பு வந்து இந்த இப்படி இருக்குது. இதுக்கு மேலே வந்து இந்த மக்காச்சோளத்துலேருந்து இந்த பகுதி அந்த பாக்கு வரைக்கும் எல்லாம் ஒரே இடமா இப்படி போய்க்குது. அந்த வாழை வரைக்கும் போய் மறுபடியும் அந்த பெரிய வாழையிலிருந்து இருங்க உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிணறு பார்த்தோம்ல, அந்த கிணத்துலேருந்து இந்த குறையாக கிடக்கிற காடெல்லாம் சேர்த்து இந்த வாழை வரைக்கும் வந்துடுங்க. இந்த வாழை வரைக்கும் தான் இந்த அகலம். இந்த வாழைக்கு மேலே இந்த பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா மறுபடி நம்மளுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா
ஒரு 150 அடி அகலத்தில் ஒரே நீலியாக போயிடுதுங்க. இதிலிருந்து தார் ரோடு வரைக்கும் போயிடுது. தார் ரோடு முகப்பு தாங்க அந்த காடு அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காட்டுக்கு நடு மையத்தில் வீடு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் தோட்டத்துக்காரர் வீடு, தார்ஸ் வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது. இதாங்க வீட்டோட முகப்பு. தோட்டத்துக்குள் இருக்கிற வீடு. நல்ல தார்ஸ் வீடு தாங்க. நல்ல ஒரு பெரிய வீடு. உள்ள வந்து நல்லா டைல்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக கட்டிக்கிறாங்க. அவுட்டர் லைட்டின்னு பார்த்து எல்லாமே சிறப்பாக வீடு தோட்டத்துக்குள்ளே நல்ல வீடாக அமைஞ்சிருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டம் பார்த்திங்கன்னா இந்த பின்பகுதி முன்பகுதியில் தாரோடு முகப்பிலிருந்து போகிற வழியில் ஒரு 150 அடி அகலத்தில் ஒரு நீலியாக போயிடுதுங்க தார் ரோடு வரைக்கும். தார் ரோடு பேச பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி வருங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 100 மரம் வருங்க. காய்ப்பு மரம் மொத்தமாக 7 ஏக்கராவுக்கு சேர்ந்து ஓரம் பாரம் பொழியில் வச்சுருக்கிறது ஒரு 100 மரம் வரும். இந்த மக்காச்சோளம் தெரியுதுங்களா, அதுக்கும் இந்த பக்கம் இந்த வாழை தெரியுதுங்களா, இதுக்கு இந்த தென்னை மரம் தான் கணக்குங்க. இந்த தென்னை மரம் இந்த பக்கம் வந்து இந்த வாழை, இந்த மக்காச்சோளம், இந்த அகலம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு 150 அடி அகலம் வருங்க. இந்த 150 அடி அகலத்தில் அப்படியே ஒரு நீலியாக போயிடுதுங்க. தார் ரோடு முகப்பு வந்து உங்களுக்கு மறுபடியும் அங்கேருந்து காட்டுறேங்க. இதெல்லாம் பக்கத்து காடுங்க. இப்போ இந்த தோட்டம் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் 7 ஏக்கராக அமைஞ்சிருக்குது. தனி கிணறு, தனி போர், ஒரு தார்ஸ் வீடு, இப்படி வந்து தென்னை மரம் ஒரு 100 மரம், இப்படி வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோட்டத்தினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஃபைனல் ரேட்னு சொல்லிட்டு 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து பெருசாக குறையாது, ஒரு கணிசமான அமௌண்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண் பார்த்திங்கன்னா களிமண் கலந்து வண்டல் மண்ணுங்க. நல்ல ஒரு மண் விவசாயத்துக்கு. இந்த ஏரியா முழுசுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை, மக்காச்சோளம், கரும்பு, இப்படி எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. மண் அருமையான மண். காடு வந்து பார்த்திங்கன்னா நீலியில் வந்து பாதி வந்து வடக்கு சரிவு. அந்த வீட்டிலிருந்து இந்த ரோடு பேஸ் வர்றது, தார் ரோடு முகப்பில் இருக்கிறது வந்து வடக்கு சரிவு. வீட்டிலிருந்து அந்த பக்கம் இருக்கிறது வந்து தெற்கு சரிவு. அப்படி வந்துடுதுங்க. நம்ம தார் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. இது தார் ரோடு முகப்பு. இதுதாங்க தார் ரோடு. இதாங்க ரோடு பேஸுக்கு. இப்போ நம்ம பார்க்க வந்த காடு வந்து ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. இதுதாங்க இப்போ நான் பார்க்க வந்த காட்டினோட உங்களுக்கு முகப்பு. இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுது, நல்லா இருக்குது. அந்த வீட்டு வரைக்கும் நல்லா ஜம்மன் இருக்குது. அந்த பக்கம் வந்து உங்களுக்கு நான் மாட்டிக்கிட்டேன். மண் நல்ல மண் தாங்க. மண்ணெல்லாம் இந்த குறையும் இல்லை. இந்த மண் பாருங்கள், பக்கத்து காட்டில் உழவு ஓட்டி வச்சுக்கிறேன். இந்த காட்டிலே 2 இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு குழி மாதிரி பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மண் தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்து காட்டில் உழவு ஓட்டி வச்சுக்கிறாங்க. காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க இது பக்கத்து காட்டு மண்ணுங்க. இதே மரம் மண்ணு தான் அதுவும். பாருங்கள்லாம் வந்து செவ்வாழை வந்து நடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.